ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ் சொன்னட்டை கூட இருந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைக் ஓகேங்களா. அந்த எலக்ட்ரிக் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட்டோ இல்லை 60 வோல்ட்டோ பேட்டரி இருக்கும். அது என்ன பண்ணுறேங்க, நம்ம வந்து போகும்போதோ இல்லை நிறுத்தும் போதோ எங்கேயோ வந்து சார்ஜ் பண்ணி ஓட்டின்னு போயினே இருக்கணும். அப்படின்னா நிறுத்தும் போது சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணலான்னு ஒரு சின்ன யோசனை ஓகேங்களா. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா 48 வோல்ட்டை வந்து டைரெக்டாக சார்ஜ் பண்ண முடியாது. ஒரு 50 வாட்ஸ் பேனல் நம்ம எடுத்து போகிறோம்னு வச்சுங்க, அது 48 டு 60 வோல்ட் பேட்டரி வந்து அப்படியே டைரெக்டாக சார்ஜ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் வந்து ஒரு 50H ஒரு 30Hோ இல்லை 12Hோ ஒரு பேட்டரி எடுத்துக்க போகிறோங்க. 12 வோல்ட்டு சின்ன பேட்டரி. ஏன்னா வந்து 12 வோல்ட்னா நம்ம 50 வாட்ஸ் பேனல் வந்து சின்னதாக தானே இருக்குது. அந்த பேனலை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதை பண்ணி ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் வச்சு அதுலேருந்து ஒரு நாம் என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட வந்து 1000 வாட்ஸ் வந்து இன்வெர்டர் இருக்குங்களே, கன்வெர்ட்ரு, அந்த கன்வெர்ட்டரை வச்சு பேட்டரி அப்படியே சார்ஜ் பண்ணிக்க போகிறோங்க ஓகேங்களா. ஒரு செக்கிங் மட்டும் தான் இது வந்து பண்ணிக்கலாம்லாம் நினைக்காதீங்க. எனக்கு தோணுச்சு அதை வந்து செஞ்சு பார்த்து உங்கள்கிட்ட காட்ட போகிறோம் ஓகேங்களா. ஒர்க்கெலாம் ஆகும் ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நான் வரக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டா அப்படி நான் போயினே இருக்கிறேன். ஒரு 10% சார்ஜ் ஏறினா கூட போதும் அப்படின்னா அப்படியே ஒரு 50 வாட்ஸ் பேனல் தான் போதிங்க. 10% கண்டிப்பாக சார்ஜ் இதில் போகும்போது கூட சார்ஜ் இருக்கு, நிறுத்தும் போது கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது மாதிரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மக்கிட்ட 12 வோல்ட்டு ஓகேங்களா, 30H பேட்டரி இது. ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் எடுத்துன்னுக்குறேங்க. அதே மாதிரி இது ஒரு பேனல், சும்மா சிம்பிள் பேனல் இருக்குது. இந்த கன்வெர்ட்டர் இருக்குது ஓகேங்களா. இந்த கன்வெர்ட்டரு இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கு ஓகேங்களா. பாருங்க, இது பார்த்தீங்கன்னா பேனல் 50 வாட்ஸ் சின்னதாக, நம்ம சும்மா டெஸ்டிங் மட்டும் தான் 50 வாட்ஸ் சின்ன பேனலாக தான் வரும். இது வந்து பாடி சும்மா வீடியோக்கு எடுக்கிறது தான். சார்ஜ் கண்ட்ரோல் வந்து இது இங்கே வைக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா மேலே எதுனா வேறு எதுனா வச்சுக்கலாம். ஒரு இங்கே பாருங்கள், இது வந்து பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பேட்ரி 12H போதிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 30H 12H போதிக்கு. ஆனால் சார்ஜ் ஏறி இதில் சார்ஜ் ஏறி இருக்கிறதுக்கு, ஏன்னா 12 வோல்ட்லேருந்து 48 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2ல் வந்து 230 வோல்ட் கரண்ட்டாக மாற்றி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோங்க, இந்த சார்ஜர் உள்ளாவே கூட வச்சுக்கலாம். வச்சு என்ன பண்ண போகிறோங்கன்னா, இப்போ சார்ஜ் தான் ஆகுது ஓகே. இது சார்ஜர் போட்டுக்கலாம். இது பாருங்க, இது வந்து பேட்டரியிலேருந்து துருவா கொடுத்துன்னு நான் இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவராக ஆர்ம்ஸ் எடுக்கு சார்ஜ் ஏறும்போது, அதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து நம்ம இங்கே பின்னாடி வந்து பேனலை கூட கட்டிக்கலாம். பின்னாடி வந்து ஒரு ஆள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பேனலை கூட இது பண்ணிக்கலாம். இப்போ இப்போ மோட்டர் ஓடுது, ஃபேனும் ஓடுது, இதுவும் ஓடுது ஓகேங்களா. இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓடுது பாருங்க. வெயில் வந்தோடனே 14.5 இருக்குங்களா, பேனலு அதுலேருந்து சார்ஜ் கண்ட்ரோல் வந்து சார்ஜ் ஏறுது பேட்டரிக்கு. பேட்டரி வந்து சின்ன பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலு, இதுலேருந்து சார்ஜ் கண்ட்ரோலரு, இது பேட்டரி சார்ஜ் ஆகுது. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டாக மாற்றி இது வந்து சார்ஜ் பண்ணுறது ஓகேங்களா. 48 வோல்ட் பேட்டரி இருக்குது. இதில் 60 வோல்ட் பேட்டரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். லெட் ஆசிட் இருக்குது. லித்தியம்னா ஒன்று கொஞ்சம் பாருங்கள் கம்மியாக பாருங்கள். வெயில் கம்மியாக இருந்து கம்மியாகிடுச்சு. சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்குது. பேனல் 12 வோல்ட் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 50H சின்னதாக தான் இருக்கும். இவத்து பண்ணிக்கலாம். இவத்து வந்து ஒரு இது மாதிரி பண்ணி பேனலை பண்ணிக்கலாம்.
இது உள்ளாவே எல்லாமே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வைக்க தேவையில்ல, நான் சும்மா டெஸ்டிங் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா, சார்ஜ் ஏறிடுச்சு, சார்ஜ் ஏறின்னு தான் இருக்குது. ஓகேங்களா, வெயில் சுத்தமாக இல்லை, அதனால் இந்த மாதிரி வந்து நிறுத்தும் போது வந்து சின்ன பேனல் இது வச்சுட்டு நிறுத்திக்கலாம். 13 வந்துச்சு, 14 இன்ச்சு 13 வந்துருக்குதுங்களா. சார்ஜ் ஏறும்போது அதிகமாக வெயிலில் வைக்கணும், நல்லா வெயிலில் நிறுத்திக்கலாம். பேட்டரி வந்து இந்த பேட்டரி தேவையில்லை, சின்ன பேட்டரி போதிக்கும். ஒரு 12 ஏஹெச் சின்ன பேட்டரி போதும். ஒரு 12 ஏஹெச் இருந்தால் போதும். லித்தியம் பெரோபஸ் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக சார்ஜ் வரைக்கும். ஒரு குயிக்காக சார்ஜ் அதில் வந்து கன்வெர்ட்டர் பண்ணி அதுலேருந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம். லித்தியம் பேட்டரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் குயிக்காக சார்ஜ் ஏறும். இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் ஏறும். ஓகேங்களா, சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்க, வெயில் அடிக்குது. வெயில் வச்சுன்னுக்கிற கொஞ்சம் இந்த 12 வோல்ட்டு ஃபஸ்ட்டு சார்ஜ் ஏறி இதுலேருந்து 230 வோல்ட்டாக மாறி இதுலேருந்து 60 வோல்ட்டுக்கு சார்ஜ் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் வந்து பேட்டரி எடுத்துன்னுக்குறேங்க. டைரெக்டாக சார்ஜ் பண்ண முடியாது. அதனால் வந்து ஒரு பேனலு ஒரு 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏஹெச் போதிக்கும் பேட்டரி. 12 வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேட்டரி தான் போதிக்கும். சார்ஜ் ஏற்றி தானே கொடுக்குறது. அது வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து கன்வெர்ட்டர் ஒன்று 1000 வாட்ஸ் வந்து கன்வெர்ட்டர் இன்வெர்ட்டர்னு வச்சுக்காங்க. இன்வெர்ட்டர் வச்சுருந்து அதில் வந்து சார்ஜ் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணி நம்ம சார்ஜ் ஏற்றின்னு 60 வோல்ட்டா 72 வோல்ட்டா அப்படி சார்ஜ் ஏற்றின்னு போயினே இருக்கலாம். ஒரு 10% ஏறினா போதிக்கும் தானே. பின்னாடி வந்து பேனல் கட்டிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த வீடியோ சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு செய்யும்போது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மட்டும். ஓகேங்களா, பாய்.